ஒன்று தெளிவாக தெரிஞ்சுங்க, இதை நடத்துனது ஒரு அரசியல் கட்சி. ஆனால் அந்த அரசியல் கட்சிக்கு ஒரு அமைப்பு மற்ற அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஒரு பெரும்பாலும் அந்த கட்சியில் இருக்கவங்கெல்லாம் ரசிகர்களாகத்தான் இருக்கிறாங்க. இன்னும் அந்த கட்சியுடைய தொண்டர்களாக இன்னும் மாறவில்லை. அந்த கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள்லாம் இல்லை. அவங்கெல்லாம் இருந்திருந்தால் அந்த கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இருந்திருக்கும். அதே இடத்துல தான் இன்னும் 2-3 நாளைக்கு முன்னாடி கூட இன்னொரு கட்சி கூட்டம் நடந்துச்சு. அந்த கட்சி கூட்டம் நடக்கும்பொழுது, அதிமுக கூட்டம் நடக்கும்போது எந்தவித சம்பவமும் நடக்கலை. அதனால் அந்த கமாண்டர் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் இன்னும் இந்த அமைப்புக்கு இன்னும் வரலை. அவங்க இன்னும் ஒரு ரசிகர் மன்றமாக தான் இருக்கிறாங்க. ஒரு முழு அரசியல் கட்சியாக இன்னும் அவங்க இன்னும் உருவெடுக்கலை. எல்லாமே ஒரு என்கொயரி மூலமாக தான் நமக்கு வெளியே வரும். பாஜக சார்பில் உண்மை அறியும் கொண்டு அமைச்சிருக்காங்க. அது உண்மை அறிவதற்காக அவங்க அனுப்பலை. அவங்க முழுக்க முழுக்க ஒரு அரசியல் உள்நோக்கத்துக்காக அனுப்பப்பட்ட ஒரு டெலிகேஷனாக தான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கும்பமேளாவில் ஒரு நெரிசலில் 300 பேருக்கு மேலே இறந்து போனாங்க. அப்போ பாஜக ஒன்றும் ஒரு குழு அனுப்பலை. டெல்லி ரயில்வே ஸ்டேஷனில் இந்த மாதிரி தான் தள்ளுமுள்ளில் நிறைய பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி குழுவை பாஜக அனுப்பலை. ஐபிஎல் மேட்ச்சுக்கு அப்புறமேல இந்த வெற்றி விழா போது பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்து அதுக்கும் அனுப்பலை. இது ஏன் அனுப்பியிருக்காங்கன்னா, அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா, அவங்க ஏற்கனவே ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணிட்டாங்க. பிஜேபி ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி அந்த ஸ்கிரிப்டை இங்கே திணிச்சு இங்கே சிபிஐக்கு அந்த கேஸை மாற்றி சிபிஐயின் மூலமாக ஒரு அரசியல் கட்சியை தங்களுடைய அணிக்கு கொண்டு சேர்ப்பதற்காக இந்த குழு வந்திருக்குதே தவிர உண்மையை அறிவதற்காக வரல.